வணக்கம் நியூ தமிழ் சினிமா நேயர்களே. இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ கேட்க போறோம்னா கவன். சேனல் உலகத்தின் கோணல் மாணல்கள் தான் இந்த கவன். முன்னாள் பத்திரிகையாளர் கேவி ஆனந்த் ஏற்கனவே வாயார மனசார ருசித்த பாலை இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஏலக்காய் போட்டு உறிஞ்சி துப்பியிருக்கிறார். சேனல் முதலாளிகளே, முகத்தை துடைத்துக் கொள்ளுங்கள். இந்த படத்தின் கதை வசனத்தில் பங்கெடுத்திருக்கும் கபிலன் வைரமுத்துவும் ஒரு சேனலில் பணியாற்றியவர் என்ற விதத்தில் இன்று இடுக்கு அழுக்குகளை கூட இழுத்து வந்து பந்தி பரப்பி இருப்பதால் இனி அவரவர் கையில் இருக்கிற ரிமோட்டிற்கும் உயிர் வரக்கூடும். சரி, ஸ்டோரி போவோம். ஒரு சேனலில் பணியாற்றும் விஜய் சேதுபதி, மடோனா, ஜெகன் உள்ளிட்ட நண்பர்கள் அந்த சேனலுக்காக உயிரை கொடுத்து உழைக்கிறார்கள். டிஆர்பியை ஏற்றுவதற்காக சேனல் நடத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஒன்றாக பிரபல அரசியல்வாதி போஸ் வெங்கட்டை பேட்டி எடுக்க தயாராகிறார் விஜய் சேதுபதி. முன்னாள் சாராய கேஸ் ரவுடியான இவரது ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து வைத்திருக்கும் விஜய் சேதுபதி படுபயங்கரமான கிடுக்குப்பிடி கேள்விகளோடு அமர, கேள்வியை மாத்து, சொகுசா தடவி கொடு என்கிறது சேனல் நிர்வாகம். ஆனாலும் விடாமல் முரட்டு கேள்விகளால் வெங்கட்டை புரட்டி புரட்டி எடுக்கிறார் விஜய் சேதுபதி. இந்த லைவ் நிகழ்ச்சி நாடெங்கிலும் கைத்தட்டல்களை வாங்கி கொடுக்க சட்டென்று கமர்ஷியல் பிரேக் விடும் நிர்வாகம் சில பல கோல்மாகல் உதவியுடன் அதே விஜய் சேதுபதியின் உருவத்தை மேட்ச் பண்ணி பேட்டியை ஐசாக்கி. அப்புறம் என்ன, சேனலை விட்டு வெளியே வரும் நண்பர்கள் கோஷ்டி டி ராஜேந்தர் நடத்தும் பொட்டிக்கடை சேனல் ஒன்றில் தஞ்சம் புகுகிறார்கள். அங்கு போகும் இவர்களால் முன்னாள் சேனலின் முகத்திரை கிழிவதுதான் முழு படமும். தொழிற்சாலை கழிவு, தீவிரவாத முழக்கம், போராட்ட பெண் கற்பழிப்பு என சிற்சில ஜிகர்தண்டால்கள் எடுத்து சுவாரஸ்யத்தை தக்க வைத்தாலும் 2.25 மணி நேரத்திற்கும் மேல் படம் மூடுவதால் சே அப்படின்னு அவரா ரசிகன். ஓவர் டோஸ் உடம்புக்காகல கேவி ஆனந்த். விஜய் சேதுபதியும் மடோனாவும் சேனலுக்கு வருவதற்கு முன்பே லவ்வர்ஸ் என்பதும் அந்த லவ் பிரேக்கப் ஆவதற்கான காரணமும் பெரிய அழுத்தமில்லை என்றாலும் மடோனாவின் சுபாவத்தை நிமிஷத்திற்கு ஒரு முறை விஜய் சேதுபதியின் கண்ணம் பழுக்க பழுக்க காட்டுகிறார் டைரக்டர். அவ்வளவு பெரிய நடிகரு கன்னத்துல அறை வாங்கவும் சமயத்துல மடோனா கையில் செருப்பெடுத்து காட்டுவதையும் ஈகோ இல்லாமல் பொறுத்து கொள்கிறார் கிரேட் விஜய் சேதுபதி. ஆனால் அதே விஜய் சேதுபதி தன்னை நம்பி ஒரு சினிமா மார்க்கெட் இருக்கிறது, ரசிகர்கள் இருக்கிறார்கள், பல கோடி ரூபாய் பணம் முதலீடு செய்யப்படுகிறது என்கிற துளி அக்கறையும் இல்லாமல் தக்காளி மூட்டை போல தின்று கொளுத்து கிடப்பதுதான் வேதனை. பருத்த தொந்தியும் பல்கி கண்டங்களுமாக சாலையோரத்தில் சாய்ந்து கிடக்கிற குடிகாரனை விடவும் கேவலமா இருக்கிறாரு. இனிமேலாவது அலர்ட் ஆகுங்க தலைவா. முன் கோப மடோனாவுக்கு சிறப்பான ரோல். தன் பேச்சை கேட்காத விஜய் சேதுபதியிடம் அதுக்கப்புறம் அவரது நியாயம் புரிந்து பாராட்டுகிற காட்சியும் அந்த ஸ்பெஷல் கிஸும் சிறப்பு. தன் குரல் டிவி மூலம் டி ராஜேந்தர் யூடியூபில் பண்ணிய சேட்டைகளின் ரிப்பீட்டாகத்தான் இருக்கிறது அவரது பர்ஃபார்மன்ஸ். அவர் அப்படியே பட்டி பார்க்காம பதப்படுத்தாம கொண்டு வந்து ஸ்கிரீன்ல விட்டதால் ரசிக்க வேண்டிய பல காட்சிகள் தேமன்னு நகருது. பல கோடி ரூபாய் பேரத்தையே அசால்ட்டாக வேண்டாம் என்று மறுக்கும் ஒரு லட்சியவாதி கேவலம் பஜன லேகியம் இருப்பது போல காட்சிப்படுத்தி இருப்பது அந்த கேரக்டரையே குழி தோண்டி புதைத்து விடுகிறது. கேவி ஆனந்த் படங்களில் கட்டாயம் நண்டு ஜெகன் இருப்பார் என்பது ஜனங்களுக்கு மனப்பாடமாக தெரிந்து விட்டதால் அதை விட ஆபத்து வேறொன்றும் இல்லை. அடுத்தடுத்த படங்களிலாவது தனது கூட்டாளி மனப்பான்மையை கேவி ஆனந்த் மாற்றிக்கொண்டால் ஜெகனால் எரிச்சலடைவோர் சங்கம் மன்னிக்கும். படத்தின் மெயின் வில்லன் ஆகாஷ் தீப் கோட் சூட் போட்டிருக்கிற கோமாளியாக தெரிகிறாரே தவிர வில்லனுக்குரிய ஒரு மிரட்டலும் இல்ல. ஒரு லோக்கல் அரசியல்வாதியாக பாடி லாங்குவேஜிலும் வசன உச்சரிப்பிலும் மிரட்டியிருக்கிறார் போஸ் வெங்கட். கிராந்தும் இருக்கிறார், கொடுத்த வரைக்கும் சிறப்பாக செய்திருக்கிறார். ஹிப்ஹாப் தமிழா இசையில் பாடல்கள் எதுவும் பிரயோஜனம் இல்லை, ஆனா பின்னணி இசை மிரட்டுகிறது. கேவி ஆனந்த் படங்களில் ஒளிப்பதிவு எவ்வளவு அற்புதமாக இருக்கும், இந்த படத்துல அதுவும் மிஸ்ஸிங். இவ்வளவு ஓட்டை உடசல்கள் இருந்தும் திறமையான திரைக்கதை யுக்தியால் ரேஸ் வேகம் காட்டியிருக்கிறார் கேவி ஆனந்த். பல இடங்களில் வசனங்களே ஒரு தன்னம்பிக்கை புத்தகம் படித்த உணர்வை தருவதால் படம் பார்க்கும் இளைஞர்களில் சிலராவது மோட்டிவேட் செய்யப்படுவது உறுதி. கவன் தோட்டாவாக பாய்ந்திருக்க வேண்டிய படம் துப்பட்டாவாக கழுத்தை சுற்றி இருக்கிறது. அடப்பாங்கப்பா.